வணக்கம் மக்களே. ஆண்களை பற்றி சொல்லப்போனால் எல்லாருமே அழக்கூடியவர்கள் தான். ஏன் அழுவதில்லை என்றால் ஆண்கள் அழக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? அது மட்டும் அல்ல, பொதுவாக ஆண்கள் என்றாலே அழமாட்டார்கள். அந்த இதயம் ஒரு ஸ்டாங்க் சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இலக்கிய மனசு அல்ல. அதனால தான் ஆண்கள் யாரும் அழுவதில்லை. ஒருவன் ஏமாற்றப்பட்டாலும் அழுவதில்லை. மன ரீதியாக யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு வீட்டில் கஷ்டம் என்று வந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். இப்படி ஏமாற்றி விட்டார்களே, பணம், பொருள், கார் இப்படி எதுவுமே இல்லாமல் போய்விட்டாலும் அழுவதில்லையே என்று கேட்கும்போது அவன் சீக்கிரமாக அழுவதில்லை. இதை பெண்கள் எடுத்த உடனே கண்ணீர் வந்துள்ளது. அது பெண்களுடைய குறை அல்ல, பெண்களுடைய இயல்பு என்று கூட சொல்லலாம். ஆகவே ஆண்கள் அழுவதினால் என்ன பயன்? ஆண்கள் அழுதால் அந்த வீட்டுக்கு நல்லதில்லை, அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை என்று சொல்வார். அதுபோக ஆண்களை அள வைக்க துடிக்கும் எத்தனையோ மிருகங்கள் இன்றுலகிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் மறைத்து ஒளிமயமாக சிரித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தும் ஒவ்வொரு ஜீவன் ஆண்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஆண்கள் யாரும் ஆண்களை ஏமாற்றக்கூடாது. அதற்காக ஆண்களை மட்டும்தான் ஏமாற்றக்கூடாது, பெண்களை ஏமாற்றலாம் என்ற விதிப்பாடுக்கு நான் வரவில்லை. பொதுவாக ஆண்களை ஏமாற்றக்கூடாது என்கிற விதிப்பாடுக்கு மட்டுமே வருகிறேன். ஆகவே ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அதுபோக கடன் தொல்லையில் இருந்து மீளப்பட வேண்டும். கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. இஎம்ஐக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும். அந்த அளவுக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலே வாழ்க்கையெல்லாம் வென்று விடலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை உரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.